அடிக்கிற வெயில்ல இவ்வளோ கூட்டத்துக்கு இடையில நாங்கள் கோயம்புத்தூர்ல இருக்கிற மீன் மார்க்கெட்டுக்கு தாங்க மீன் வாங்க போயிருந்தோம். நிறைய வெரைட்டியாக மீன் வச்சுருந்தாங்க. இதுக்கு முன்னாடி நாங்கள் இந்த மாதிரி மீன்லாம் பார்த்ததே இல்லை. அதில் ஒரு மீன் கடைக்காரன்னா ஒரு பெரிய மீன் எடுத்து பாப்பாவை ஃபோட்டோ எடுத்து வச்சுக்கோ அப்படின்னு சொல்லி கொடுத்தாரு. கடைக்காரன்னா இந்த பெரிய மீனை வச்சு நீ வந்து போட்டோ எடுத்து வச்சுக்கோ ஞாபகார்த்தமான்னு சொன்னதும் அவளும் சூப்பரா போஸ்ட் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. வரலாறு மிக முக்கியம் அமைச்சரே. தான் மீன் மார்க்கெட் வருவேன் அடம்பிடிச்சு வந்ததுக்கு இன்னைக்கு வெயில் என்னைய வச்சு செஞ்சிருச்சுங்க. அவ்வளோ வெயில், அவ்வளோ கூட்டம். பேசாம தூங்கி இருக்கலாம், நானே வந்து மாட்டிக்கிட்டனே. ஒரு வழியா மீனை வாங்கி முடிச்சுட்டு இதுக்கு மேல உடம்பு தாங்காதுடா வெயிலுக்குன்னு சொல்லி ஜூஸ் கடைக்கு நேரம் வண்டியை விட்டுட்டோங்க. என்ன வெயில், என்ன வெயில், 110 டிகிரி. நாங்க வந்து மேங்கோ ஜூஸும் சாக்லேட் ஜூஸும் வாங்கியிருந்தோம். தம்பிக்கு தான் வந்து ரொம்ப பெரிய டம்ளர் ஆயிருந்துச்சு. அப்பவே சொன்னா மகனே உனக்கு ஆழமான எதிர்காலம் இருக்குடான்னு. ஆனா இப்படி ஆழமா இருக்கும்னு நான் எதிர்பார்க்கவே இல்ல. மேங்கோ ஜூஸ் எல்லாம் வேணாம் நீயே குடியுமான்னு சொல்லிட்டு கடைசியில் நான் குடிக்கிறது பார்த்தது வேகமா டம்ளர் பிடிக்கிறாங்க. இதுக்கு எதுக்குடா வெள்ளையங்கிலி மாலைன்னு. இந்த வார சண்டே எங்களுக்கு இந்த மாதிரி தாங்க போச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நல்லா இருக்கு. நல்லா இருக்கியா? நல்லா இருக்கு. நல்லாவே இருக்கியா? அட நல்லா இருக்கு. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நாங்க கிளம்புறோங்க. அதுக்குள்ளயா? என்ன 4